கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்குமே தவிர அண்ணன் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு காலமும் ஆட்சிக்கு வராது. இவர் பேச்சு அப்படியே ஜனங்க வந்து அப்படியே உன்னிப்பா கேட்டு ஆம்புலன்ஸ் கொடுக்க விட்டா மாதிரி பேசுது. ஆம்புலன்ஸ்ன்றது ஒரு அவசர தேவைக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆம்புலன்ஸ் உள்ள ஆள் இருக்காங்க, படுக்கையில் இருக்காங்க. அந்த நம்பரை நோட் பண்றேன். ரவுடி பைய மாதிரி பேசுற ஒரு எதிர்கட்சி பொது ஒரு தலைவர் எப்படி பேசணும்? அப்ப ஆம்புலன்ஸ் வழிவிடுப்பா, 2 நிமிஷம் நான் பேச்ச நிறுத்துறேன்ப்பா. அதை விட்டு இதை நோட் பண்றேன். அடுத்த நம்ம அதாவது ஆட்சிக்கு வந்துட்டு மம்மதியில தெரிஞ்சுங்களா அந்த எடப்பாடி 300 ரூபாய் கொடுத்துட்டு ஆளுங்களை கூட்டு வந்து வழியார நிக்க வைக்கிறது தெரியாம தன்னலை மறந்த தற்குறி எடப்பாடி. தன்னலை உணர்ந்தும் தான் உயரம் உணராத ஒரு எடப்பாடி. இந்த கூட்டம் எப்படா வருது? நம்மளுடைய அழகை பார்க்க வருதா, இல்ல நம்ம சினிமா நட்சத்திரமா, அம்மா ஜெயலலிதாவா, இல்ல புரட்சி தலைவரா? நம்மளை பார்க்க எப்படா இவ்வளவு கூட்டம் வருதுன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்து தான் இந்த மாதிரி பேச்சு வர. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே மிரட்டுறியா? ஆம்புலன்ஸ் நம்பரை நோட்டு பண்ணி துப்புரவு போராட்டம் நடந்தது, அதுல வந்து கலந்துருந்தா கூட எங்கேயோ மைலேஜ் போயிருக்கும். அந்த வேலை செய்தியா உருப்படியா? எதிர்கட்சி தலைவரா தளபதி ஸ்டாலின் சொக்கா கீச்சுன்னு வந்து எதிர்கட்சியில நிப்பாரு. அது பாரு, கீச்சியா சொக்கா கீக்கி தேவையில்ல, குறைஞ்சபட்சம் உள்ளகிற பனினே அந்த கீச்சுன்னு வந்தியா? என்டிஏ கூட்டணிக்கு பாதிப்புங்க, பிஜேபிக்கும் பாதிப்பு, அது அதிமுக பாதிப்புங்க. முக்குளத்தோட ஓட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பாதி பேர் தாவேகா கூட போயிட்டான், பாதி பேர் திமுக விரும்பாவும் எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டாங்க. இனிமேல் நீங்க கூப்பிட்டா கூட சேர்ந்தா கூட வர மாட்டாங்க, அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. எடப்பாடி இந்த 2026 எடப்பாடியோட சகாப்தம் முடிஞ்சிச்சிங்க. முக்குளத்தூரில் அண்ணன் ஓபிஎஸ் மறவருங்க. ஓபிஎஸ்க்கு தான் அந்த இடத்துல செல்வாக்கு தவிர அண்ணன் நயனா நாகேந்திரனுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நயனா நாகேந்திரன் அந்த ஜாதிக்கோசம் ஒரு நகத்தை கூட கிண்டி போட்டது கிடையாது. ஓட்டுக்கோசம் அவர் இருக்கிற அந்த பாளையங்கோட்டை தொகுதி ஒன்றா அவர் செய்திருப்பாரு, சட்டமன்ற தொகுதி ஒன்றா இதெல்லாம் செய்திருக்கலாமே தவிர மற்றபடி அந்த பக்கத்து தொகுதி இருக்கிறவங்க கூட ஒரு டீ வாங்கி தர மாட்டார் அண்ணன் நயனா நாகேந்திரன். முதல்ல அவர் பக்கத்து பேசவே முடியாது. 2 காலில் 2 போனை வச்சுக்கின்னு ஹோட்டல் பிஸ்னஸ், தண்டல் பிஸ்னஸ் இந்த வேலையை தான் பார்ப்பாரு தவிர அவர் கட்சி தலைமைக்கு அன்பிட்டு தலைவர். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை கேட்டு பெற நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் முக்கால்வாசி பேரை பொறுத்த வரைக்கும் சிறையில தான் இருப்பாங்க, ஊழல் வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்குமே தவிர அண்ணன் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு காலமும் ஆட்சிக்கு வராது. யாருன்னா ஒரு முட்டாபை வர சொல்ல மாட்டான். ஆம்புலன்ஸ் போது வழி விடுன்னு சொன்ன தலைவர்களை பார்த்திருப்போம். ஆம்புலன்ஸ் நம்பர் நோட் பண்றா. இவர் ஒன்றும் அப்படியே பெரிய நாஞ்சில் சம்பத் மாதிரி பேச்சாளர் மாதிரியும், இல்ல வைகோபால்சாமி மாதிரி சிறந்த பார்லிமெண்டர் மாதிரியும் இவர் பேச்சு அப்படியே ஜனங்க வந்து அப்படியே உன்னிப்பா கேட்டு ஆம்புலன்ஸ் கொடுக்க விட்டா மாதிரி பேசுறீங்க. ஆம்புலன்ஸ்ன்றது ஒரு அவசர தேவைக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆம்புலன்ஸ் உள்ள ஆள் இருக்காங்க, படுக்கையில் இருக்காங்க. அந்த நம்பரை நோட் பண்றேன். ரவுடி பைய மாதிரி பேசுற ஒரு எதிர்கட்சி பொது ஒரு தலைவர் எப்படி பேசணும்? எப்போ ஆம்புலன்ஸ் வழிவிடுப்பா, 2 நிமிஷம் நான் பேச்ச நிறுத்துறேன்ப்பா. அதை விட்டு இதை நோட் பண்றேன். அடுத்த நம்ம அதாவது ஆட்சிக்கு வந்துட்டு மம்மதியில தெரிஞ்சுங்களா அந்த எடப்பாடி 300 ரூபாய் கொடுத்துட்டு ஆளுங்களை கூட்டு வந்து வழியார நிக்க வைக்கிறது தெரியாம தன்னலை மறந்த தற்குறி எடப்பாடி. தன்னலை உணர்ந்தும் தான் உயரம் உணராத ஒரு எடப்பாடி. இந்த கூட்டம் எப்படா வருது? நம்மளுடைய அழகை பார்க்க வருதா, இல்ல நம்ம சினிமா நட்சத்திரமா, அம்மா ஜெயலலிதாவா, இல்ல புரட்சி தலைவரா? நம்மளை பார்க்க எப்படா இவ்வளவு கூட்டம் வருதுன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்து தான் இந்த மாதிரி பேச்சு வர. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே மிரட்டுறியா? ஆம்புலன்ஸ் நம்பரை நோட்டு பண்ணி இல்ல எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சியா இருக்கலாம். ஆம்புலன்ஸ் மூலம் என்னாக நீ ஒரு பெரிய அப்படியே பேசி அப்படியே 1.5 லட்சம் பேர் அப்படியே நீ உன்னுடைய பேச்சை பார்த்தோன்னா அப்படியே கவர்ந்து ஓட்டை மாத்தி போட்டுருப்பானா? செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கூட்டம் அதிக அளவுல 300 ரூபாய் கொடுக்குறீங்க. பார்ட்டி ஆஃபீஸ்ல 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க மாவட்ட செயலாளருக்கு. பார்ட்டி ஆஃபீஸ் ஒரு பாயிண்ட் இருந்து நோட்டல பார்ட்டி ஆஃபீஸ் போனால் 30 லட்சம் ரூபாய் ஒரு மாவட்ட செயலாளருக்கு. ஒரு கூட்டம் வராமல் என்ன பண்ணா? 300 ரூபாய்க்கும் ஒரு குவார்டர் பிரியாணிங்க வர கூட்டம் தானே. உனக்கும் அதே கூட்டம் தான், இங்கேயும் அதே கூட்டம் தான் வருது, பக்கத்து தொகுதி போனாலும் அதே கூட்டம் தான் வருது. இந்த மூஞ்சி அங்கே பார்த்துக்கிறேன்னு ஒரு இது வேணா. கூட்டம் எப்படி இருக்கணும்? அமித்ஷா கூட்டினாருமே கூட்டத்தை எங்க தமிழ்நாடு மதுரையில் வந்து முருகன் வழிபாட்டு முருகன் மாநாடு கூட்டினாரு. அண்ணாமலை பேர் 5 முறை உச்சரிச்சாரு. அந்த விசில் அடங்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சா இல்லையா? அது கூட்டம், தானா சேர்த்தது கூட்டம். இது நீ வந்து சேர்த்த கூட்டம் அப்படி என்ன பண்ணோம்? அது பாட்டு ஒரு பக்கம் வேர்கால சாப்பிட்டு, இந்த பக்கம் ஒரு பக்கம் இதை சாப்பிட்டு அதை காட்டுன்னு இருக்குது. உன் கூட்டத்துக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கலையே. கூட்டத்தை பார்த்து அந்த எழுச்சி எப்படி இருக்கணும்? நீ பேசுற பேச்சை கேட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரும் பிரேக் அடிச்சு கேட்டிருப்பான் 5 நிமிஷம். உன் பேச்சுல ஒரு சுவாரஸ்யம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நான் ஓசாயி நீனு என்னடா ஓசாயி? நீ விவசாயத்துக்கு என்ன பண்ண? நீ முதலமைச்சராக இருக்கும்போது விவசாயத்துக்கு என்ன பண்ண? விவசாயிக்கு என்ன பண்ண? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீ இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், இவ்வளவு பெரிய ஊர்வலம் எல்லாம் போக தேவை இல்லையா? சுற்றுப்பயணம் வெற்று பயணம் தானே முடிஞ்சுது. ஒழுங்கா இங்க
துப்புரவு பணியாளர் போராட்டம் நடந்தது, அதில் வந்து கலந்துருந்தா கூட எங்கேயோ மைலேஜ் போயிருக்கும். அந்த வேலை செய்தியா உருப்படியா எதிர்கட்சி தலைவரா தளபதி ஸ்டாலின் சொக்கா கீச்சின்னு வந்து எதிர்கட்சியில் நிற்பார். அது மாதிரி இடத்துல நீ கீச்சியா சொக்கா கீக்கி தேவையில்ல, குறைஞ்சபட்சம் உள்ளக்கிற பனினே அந்த கீச்சின்னு வந்தியா, துப்பு இல்லை உனக்கு, நீ எதுக்கு பேசுறன்னு கேட்குற எடப்பாடி பார்த்து. இல்லை, எடப்பாடி வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க, இங்கே வந்து தூய்மை பணியாக போராட்டம் நடக்குது, அதனால கலந்துக்காமல் ஏன் சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு ஓடி போனியே மதுரை ஏர்போர்ட்டுக்கு, அப்போ தெரியல, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அப்போ தெரியலையா கேட்குறேன். இதை விட முக்கியமானதா ஒரு இது எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ். அந்த கூட்டத்தில் கலந்து நீ அந்த கூட்டத்தை முன்னிருந்து நடத்தியிருந்தா, ஒரு இங்கேருந்து தலைமைச் செயலகத்துக்கு முற்றுகை போராட்டம் நடத்தி சிறைச்சாலை கூட போயிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை, மிகப்பெரிய மைலேஜ் வந்திருக்குமே, ஏன் செய்யல? இப்போ சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டியில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறியது அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை வைக்கிறாங்க. நிஜமாவே அதிமுகவுக்கு எடப்பாடியாருக்கு என்டிஏ கூட்டணிக்கு பாதிப்புங்க, பிஜேபிக்கும் பாதிப்பு, அது அதிமுகவுக்கும் பாதிப்புங்க. முக்குளத்தோர் ஓட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, பாதி பேர் தாவேகா கூட போயிட்டான், பாதி பேர் திமுக விரும்பாவோ எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டாங்க. இனிமேல் நீங்கள் கூப்பிட்டா கூட சேர்ந்தா கூட வரமாட்டானுங்க, அதிமுக ஓட்டு போட மாட்டானுங்க. எடப்பாடி இந்த 2026 எடப்பாடியோட சகாப்தம் முடிஞ்சிச்சிங்க. இப்போ முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த நயினா நாகேந்திரன் பாஜக தலைவராக இருக்காங்க, நம்ம 1000 பேர் இருக்கிறாங்க. முக்குளத்தூர்னா அது யாருங்க? ஃபர்ஸ்ட் பிராண்ட் யாருங்க? நம்பர் 1 திருமதி சசிகலா அம்மா தாங்க. கரெக்டு தானே? 30 ஆண்டு காலம் அம்மா கூடயே இருந்து அந்த சமுதாயத்தை மட்டுமே வளர்த்தவங்க. வன்னியரை வளர்க்கல, நாயுட வளர்க்கல, கவுண்டரை வளர்க்கல. யாரு? சசிகலா. ஆமாம், அவங்க சமுதாயம்னா காவல்துறையில் பார்த்தா அந்த அம்மா கூட இருக்கும்போது முக்கிய பொறுப்பில் அவங்க தான் இருப்பாங்க. டிஎன்பிசியில் பார்த்தா அவங்க தான் இருப்பாங்க. பிஆர்ஓ போட்டாலும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு கலைராஜனா தம்பி, அப்புறம் ராஜா, அந்த ஓஎஸ் மணியோட பிஏ, நயனாநாயகன் பிஏ இருந்தார், ஏபிஆர்ஓ இருக்கார், இப்போ எல்லாம் பிஆர்ஓ ஆகிட்டாங்க. இவங்களாம் தான் போட்டாங்க. அவங்க முக்குளத்தூர் கவர்மெண்ட் போஸ்டிங் அத்தனை போஸ்ட்லையும் டிஎன்பிசி எதுவாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த சமுதாயம்னா கிரீன் கார்டு ஹோல்டர்னு நாங்களே சொல்லுவோம். முக்குளத்தூர்னா கிரீன் கார்டு ஹோல்டர் இருப்பான். அவங்க எப்போ போனாலும் அம்மாவை போய் சந்திக்கலாம், எங்கே போனாலும் வரலாம். அவங்ககிட்ட நம்ம மோதக்கூடாது பண்ணது. நாங்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த வன்னியர்களே அவங்கள பார்த்தா ஒதுங்கி போகிற நிலைமையில் இருந்தது. ஏன்னா தியாகத்தளி சின்னமாக அந்த கம்யூனிட்டின்றதுனால 30 வருஷம் வேலை இந்த கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க செய்யாத இது கிடையாது. ஃபஸ்ட்டு சாய்ஸு அவங்க முக்குளத்தூரில் விரும்புகிறது தியாகத்தளி சின்னம்மா, அடுத்து அண்ணன் ஓபிஎஸ், 3வது அண்ணன் டிடிவி. இந்த 3 பேருமே எடப்பாடி வந்து மதிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி முக்குளத்தூர் வாக்கு வங்கி அவங்களுக்கு வரும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நாங்கள் கூட கிண்டல் பண்ணுவோம், அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அண்ணா தேவர் முன்னேற்ற கழகம்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய டாமினேஷன் அப்படி இருக்கும் இந்த அதிமுகவில். அவங்களுக்கு தான் பின்னாடி வருவான், ஆனால் எங்களுக்கு முன்னாடி போய் நிற்பான், முன் வரிசையில் போயிடுவான். ஆனால் உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் கொடி கட்டி அதை கட்டி வேணால் நாங்களாம் மேலே வர முடியாது. அந்த கிரீன் கார்டு தேவர் இருந்தால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாய்ஸ்காரன் அவங்கள வந்து ஈர்த்து தூக்கும். தியாகத்தளி சின்னமாக வந்து அப்படி வந்து ஒரு கம்யூனியல், எங்கள் பயல்கள்னுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அந்த மதுரை பாஷையில், அவங்க இது தஞ்சாவூர் பாஷை, எங்கள் பயலகள்னுவாங்க. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு தலைவி. யார்? சசிகலா அவர்கள். ஜாதி வெறி பிடிச்ச தலைவி. அதனால தான் இப்போ எடப்பாடியார் வந்து சேர்க்காமல் இருக்காங்களா அதிமுகவில்? அதெல்லாம் இல்லை, எடப்பாடியாருக்கு தகுதி இல்லாத ஒரு தலைமை. அந்த அம்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா பதவிக்கே எதுவுமே நீ கொடுக்க தேவை. சாதாரண தொண்டனை அண்ணத்துக்கு போல வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி எல்லாரும் அந்த அம்மாவை போய் தரிசனம் பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து செல்ல காசு ஆகிடுவார்னு பயத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து அதை அவங்கள மறுக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத்தை சேர்ந்தவர் தான் நயினா நாகேந்திரன். அப்போ நயினா நாகேந்திரனுக்கும் முக்குளத்தூர் மத்தியில் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அப்போ அவரை வச்சு இருக்குது. அவருக்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க திருநெல்வேலி தானே அவருக்கு யாரும் அந்த சமுதாயத்தில் ஒருத்தர் ஒரே மதிக்க மாட்டாங்க. அவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் மறவர், முக்குளத்தூரில் அண்ணன் ஓபிஎஸும் மறவருங்க. ஓபிஎஸ்க்கு தான் அந்த இடத்துல செல்வாக்கு தவிர அண்ணன் நயனா நாகேந்திரனுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நயனா நாகேந்திரன் அந்த ஜாதிக்கோசம் ஒரு நகத்தை கூட கிள்ளி போட்டது கிடையாதுங்க. ஓட்டுக்கோசம் அவர் இருக்கிற அந்த பாளையங்கோட்டை தொகுதி ஒன்றா அவர் செய்திருப்பார். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி ஒன்றா எதனா செய்திருக்கலாமே தவிர மற்றபடி அந்த பக்கத்து தொகுதி இருக்கிறவங்க கூட ஒரு டீ வாங்கி தர மாட்டார் அண்ணன் நயனா நாகேந்திரன். முதல்ல அவர் பக்கத்து பேசவே முடியாது. 2 காலில் 2 போனை வச்சுக்கின்னு ஹோட்டல் பிஸ்னஸ், தண்டல் பிஸ்னஸ் இந்த வேலையை தான் பார்ப்பாரு தவிர அவர் கட்சி தலைமைக்கு அன்பிட்டு தலைவர் அவர். இப்போ ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் ஏன்னா எந்த ஒரு கருத்துக்களும் இல்லாமல் இப்போ அவர் விரைவில் வருவாருங்க. 2026 தேர்தலில் அண்ணன் டிடிவி வந்து என்டிஏ கூட்டணியில் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க அவர் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். அவர் விரைவில் வருவார். அவர் எடப்பாடியால் தொடர்ந்து அவமானப்படுத்துவார். அவர் கொஞ்சம் ரோஷம் உள்ள தலைவர். அதனால் அதெல்லாம் சகிச்சுட்டு அங்கே போகக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அழிய முடியல அந்த இடத்துல. டிடிவியால் முடியுமா? முடியவே முடியாது. அதிக அளவு ஒரு அரசியல்வாதிக்கு சகிப்புத்தன்மைன்னா அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட தான். அதையே மீறி அண்ணனால் அங்கே கொடுத்தனம் பண்ண முடியாமல் வெளில பிரிச்சுன்னு வராருமா அண்ணன் டிடிவியால் இருக்க முடியும். சிம்பிள் கணக்கு இவ்வளோ தான். இவர் கொஞ்சம் ரோஷம் மிக்க தலைவர். யார்?
கொஞ்சம் மரியாதை ஸ்லிப் ஆனவரை அடுத்த இடத்துல அந்த இடத்துல இருக்க மாட்டார் எங்கள் அண்ணன் டிடிவி. அதெல்லாம் அங்கே இருக்காது. 2026 அநேகமாக பிஜேபி அதிமுக கூட்டணியிலே நீடிக்காது. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.